சாந்தி 15/10/2023 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 18/1/1996. எப்பொழுதும் சக்தியுடன் இருப்பதற்கான எளிய விதி நற்சிந்தனை செய்யுங்கள் மற்றும் நற்சிந்தனையாளர் ஆகுங்கள். இன்று அன்பு நிரம்பிய நினைவு நாள் ஆகும். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பின் இதயத்தின் ஓசை பாப் தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. இந்த அன்பு சுகஸ்வரூபமான அன்பாகும். பாப் தாதா இன்றைய நாளை நினைவு நாள் என்று கூறுவதோடு சக்தி நிறைந்த நாள் என்றும் கூறுகிறார். ஏனென்றால் தந்தை பிரம்மா தன்னுடைய சாக்கார சொரூபத்தில் அனைத்து காரியங்களையும் செய்வதற்கான பலன்களை, அதாவது சக்திகளை சாக்கார ரூபத்தில் குழந்தைகளுக்கு அர்ப்பணம் செய்தார். இந்த நாளை மகன் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான வரதான நாள் என்று கூறப்படுகிறது. சாக்கார ரூபத்தில் குழந்தைகளை முன்னுக்கு வைத்தார் மற்றும் ஃபரிஷ்தா சொரூபத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு மற்றும் உலகத்திற்கு சேவையை ஆரம்பம் செய்தார். இந்த 18 ஜனவரியின் நாள் பிரம்மா பாபா முழுமையான பற்றை வென்று நினைவு சொரூபமான நாளாக இருந்தது. எப்படி கீதையின் 18வது அத்தியாயத்தின் சாரமாக பகவான் அர்ஜுனனை பற்றுதலை வென்று நினைவு சொரூபமானவராக ஆக்கினார் என்று இருக்கிறது. பிரம்மா பாபா எவ்வளவு குழந்தைகளுக்காக மிக அன்பானவராக இருந்தார். எப்பொழுதும் சேவையின் காரணமாக குழந்தைகளை எவ்வளவு நினைவு செய்தார் என்று அனுபவியான குழந்தைகளின் அனுபவமாக இருக்கிறது அல்லவா? அப்படி இது 18 நினைவு சின்னமாகும். பற்றுதல் இருக்கவில்லை, ஆனால் உள்ளபூர்வமான அன்பு இருந்தது. ஏனென்றால் எதில் தன்னுடைய சுயநலம் இருக்குமோ அதை மோகம் என்று கூறப்படும். அப்படி பிரம்மா பாபாவிற்கு தனது சுயநலம் இருக்கவில்லை. ஆனால் சேவைக்காக குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு இருந்தது. உடன் இருந்தும் கூட குழந்தைகளை எதிரில் பார்த்தும் கூட உடல் ரூபத்தில் யாருடைய நினைவும் வாட்டவில்லை. முற்றிலும் விலகிய மற்றும் அன்பானவராக இருந்தார். எனவேதான் நினைவு சொரூபம் பற்றுதலை வென்ற நிலை என்று கூறப்படுகிறது. என்னுடையது என்று எதுவும் இருக்கவில்லை. உடல் உணர்வில் இருந்தும் பற்றுதலை வென்ற நிலை. அப்படி இந்த நாள் அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி நடக்கும் பாடத்தை கற்பிக்கும் நாளாக இருந்தது. இந்த அவ்யக்த நாள் உலகின் அரியா ஆத்மாக்களை பரமாத்ம பக்கத்தின் காரியத்திற்காக எழுப்பிவிடுவதாக இருந்தது. ஏனென்றால் அநேகர் பிரம்மா பாபாவை பார்த்து இவர்களின் பரமாத்மா பிரம்மா என்று நினைத்தார்கள் மற்றும் புரிந்து கொண்டிருந்தார்கள். இந்த பிரம்மா குமாரிகள் பிரம்மாவை தான் கடவுள் என்று நம்புகிறார்கள். மேலும் பிரம்மா தன்னுடைய சாக்கார பங்கை மாற்றம் செய்தார் என்றால் இப்பொழுதோ பிரம்மா குமாரிகளின் பகவான் சென்று விட்டார். மேலும் இந்த பிரம்மா குமாரிகளின் காரியம் இன்று இல்லை, நாளையாவது முடிவடைந்து விடும் என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இவர்களை செய்விப்பவர் பிரம்மா பாபா மூலமாக பரமாத்மா தான் இருந்தார், இருக்கிறார் மற்றும் கடைசி வரை இருப்பார் என்று நீங்கள் தெரிந்து இருக்கிறீர்கள். அப்படி இது பரமாத்மாவின் காரியமே அன்றி எந்த ஒரு மனிதனின் காரியமும் இல்லை. இதை பிரம்மா பாபாவின் சாக்கார
பங்கு மாற்றமான பிறகு இவர்களை ஏதோ ஒரு சக்தி நடத்தி கொண்டு இருக்கிறது என்று நினைத்தார்கள். இப்பொழுது கூட பாவம் அவர்கள் பரமாத்மாவை தெரிந்திருக்கவில்லை. ஆனால் ஏதோ சக்தி காரியம் செய்து கொண்டு இருக்கிறது. அது எந்த சக்தி அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மேலும் கடைசியிலோ புரிந்து கொள்ளதான் வேண்டும். அப்படி இது யாருடைய காரியம்? பிரம்மா பாபாவினுடையதா அல்லது பிரம்மா பாபா மூலமாக பரமாத்மாவினுடையதா? யாருடைய காரியம்? எந்த குழந்தைகள் சாக்கார பாபாவிற்கு பிறகு வந்திருக்கிறார்களோ அவர்கள் பிரம்மா பாபா தன்னுடைய சாக்கார நடிப்பை இவ்வளவு விரைவில் ஏன் முடித்தார் என்று நினைக்கிறார்கள். நாங்களும் பார்த்திருப்போம் அல்லவா, சந்தித்து இருப்போம் அல்லவா, அவ்வாறு யோசிக்கிறார்கள் தானே. ஆனால் சென்ற கல்பத்தின் வர்ணனையாக கௌரவ சேனையின் பொறுப்பாளர்களான மகாவீரர்களின் நன்மை யார் மூலமாக ஆனது? சக்திகள் மூலமாக ஆனதல்லவா? அப்படி சக்திகளின் பங்கு நாடகத்தில் சாக்கார ரூபத்தில் அடங்கி இருக்கிறது. மேலும் தாய்மை சக்தி இல்லாமல் இந்த உலகிற்கு நன்மை ஏற்படுவது அசம்பவம் என்று அனைவரும் நம்பவும் செய்கிறார்கள். அப்படி பிரம்மா பாபா ஃபரிஷ்தாவாக ஏன் ஆனார்? சாக்கார பங்கு ஏன் மாற்றமானது? ஒருவேளை பிரம்மா பாபா ஃபரிஷ்தா ரூபத்தை தாரணை செய்யவில்லை என்றால் இத்தனை ஆத்மாக்கள் நீங்கள் இங்கு வந்து சேர்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் சூழ்நிலையின் தவறான நம்பிக்கைகள் இந்த உலக புரட்சியின் காரியத்தை சாதாரணமானதாக ஆக்கிக் கொண்டு இருந்தது. அப்படி பிரம்மா பாபா ஃபரிஷ்தா ஆவது அதிகத்திலும் அதிகமாக குழந்தைகள் உங்களின் பாக்கியம் திறப்பதற்கான காரணமாக இருந்தது. இப்பொழுது ஃபரிஷ்தா ரூபத்தில் சேவையின் அதிவேகத்தை நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் தானே. வேகம் அதிகரித்ததா அல்லது குறைந்ததா? அதிகரித்தது தானே. அதனால்தான் நீங்கள் இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். இல்லை என்றால் மிக நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்திருப்பீர்கள். அப்படி இன்றைய நாள் எப்படி வெளியுலக மனிதர்கள் யாரையாவது குறிப்பிட்டு அவர் போய்விட்டார் என்று கடைபிடிக்கிறார்கள் அல்லவா? அந்த மாதிரியானது இல்லை. ஆனால் நாம் அந்த மாதிரி நினைவு சொரூப பற்றை வென்றவராக ஆக வேண்டும், தந்தையை பின்பற்ற வேண்டும் என்ற ஊக்கமுற்சாகம் வருகிறது. இந்த நடைமுறை பாடத்தை படிப்பதற்கான நாள் ஆகும். இன்று உங்களில் யாருக்காவது இதயத்தின் துக்க கண்ணீர் வந்ததா, வெளிவந்ததா, அல்லது உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் வந்ததா? கொஞ்சமாவது துக்கத்தின் உணர்வு யாருக்கு வந்ததோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். துக்கம் ஏற்பட்டதா, ஏற்படவில்லையா? இன்றைய நாளோ பிரம்மா பாபாவிற்கு சேவையின் துணைவனாக ஆகும் நாள் ஆகும். நீங்கள் அனைவரும் துணைவர்களா அல்லது பார்வையாளர்களா? சேவையில் துணைவர்கள் மற்றும் மாயையின் சூழ்நிலைகளிலிருந்து சாட்சியாக இருப்பவர். மாயையை வரவேற்பு செய்தீர்களா அல்லது ஐயோ என்னவாகிவிட்டது என்று பயப்படுகிறீர்களா? கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுகிறீர்களா? மாயையின் சிறு சிறு ரூபங்களை நீங்களும் தெரிந்து கொண்டீர்கள். மேலும் மாயையும் இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று நினைக்கிறது. ஆனால் எப்பொழுது ஏதாவது கொடூரமான ரூபத்தின் மாயை வந்தது என்றால் எப்பொழுதும் பார்வையாளராகி காட்சியை பாருங்கள். எப்படி குஸ்தியின் விளையாட்டு இருக்கிறது அல்லவா? பார்த்து இருக்கிறீர்களா அல்லது காண்பிக்க வேண்டுமா? இந்த குழந்தைகள் செய்து காண்பிக்கிறார்கள் தானே. அப்படி உதாரணமாக
இவர்கள் குஸ்தியின் விளையாட்டை விளையாடிக் கொண்டு இருக்கிறார்கள். நன்றாக அடி, பயப்படாதே, விளையாட்டுதான். அப்படி பார்வையாளராகி விளையாடுவதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மேலும் மாயை வந்துவிட்டது என்றால் பயந்து விடுகிறார்கள். மாயையில் இப்பொழுது கொஞ்சம் கூட பலமே இல்லை. வெளிமுகமாக மட்டும் புலியின் ரூபம், ஆனால் அது பூனை கூட கிடையாது. உங்களை பயமுறுத்துவதற்காக மட்டும் பெரிய ரூபத்தை எடுத்து வருகிறது. பின்பு இப்பொழுது என்ன ஆகும் என்று தெரியவில்லை என நினைக்கிறீர்கள். அப்படி என்ன செய்வேன், எப்படி ஆகும், என்னவாகும் என்று ஒரு பொழுதும் கூறாதீர்கள். ஆனால் பாப்தாதா ஏற்கனவே என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லது, மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லது என்ற பாடத்தை சொல்லிக் கொடுத்து இருக்கிறார். பிராமணன் ஆவது என்றால் நல்லதே நல்லதுதான். ஒரு பொழுதும் உங்களுடைய கனவில் கூட வராத விஷயமாக கூட இருக்கலாம். அநேக விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கிறது. அஞ்ஞான காலத்தில் நடந்ததே இல்லை, ஆனால் ஞானத்திற்கு பிறகு நடந்தது. அஞ்ஞான காலத்தில் ஒரு பொழுதும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருந்தது. மேலும் ஞானத்திற்கு வந்த பிறகு இப்படி ஆகிவிட்டது. பயப்பட்டு விடுகிறீர்கள். ஐயோ, ஞான வாழ்வையே விட்டு விடலாமா என்று யோசிக்கிறீர்கள். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை தனது கொஞ்ச நேரத்திற்காக பாடம் கற்பிப்பது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் என்ன செய்கிறார்? கல்வி, அறிவுரை கொடுக்கிறார் அல்லவா? அப்படி சூழ்நிலை உங்களை விசேஷமாக 2 சக்திகளின் அனுபவசாலியாக ஆக்குகிறது. ஒன்று சகித்துக் கொள்ளும் சக்தி, விலகி இருக்கும் நிலை, பற்றுதலை வென்ற நிலை. மேலும் இன்னொன்று எதிர்நோக்கும் சக்தியின் பாடத்தை கற்பிக்கிறது. அதன் மூலம் வரும் காலத்திற்காக இந்த சூழ்நிலையோ பாடம் சொல்லித்தர வந்திருக்கிறது என்று கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் நானும் ட்ரஸ்டி, என்னுடையது என்று எதுவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் இதை வஞ்சகத்தோடு சொல்வது இல்லையே, உள்ளபூர்வமாக கூறுகிறீர்களா? ட்ரஸ்டியாக இருக்கிறீர்களா அல்லது கொஞ்சம் குடும்பஸ்தனாகவும் இருக்கிறீர்களா? சில நேரம் குடும்பஸ்தனாக ஆகிவிடுகிறீர்களா? மேலும் சில நேரம் ட்ரஸ்டியாக ஆகிவிடுகிறீர்களா? புது ஆண்டில் பாப் தாதாவிற்கு 2-4 பொம்மைகள் கொடுத்து இருந்தீர்கள். அதில் என்ன இருந்தது என்றால், ஒரு பக்கம் திருப்பினீர்கள் என்றால் சகோதரன், மறுபக்கம் திருப்பினீர்கள் என்றால் பெண் உருவம். ஒரே பொம்மை மாறிவிடுகிறது. ஒரு வினாடியில் அதுவாக ஆகிவிடுகிறது. அடுத்த வினாடியில் இவ்வாறாக மாறிவிடுகிறது. அப்படி நீங்கள் இந்த நேரம் குடும்பஸ்தன் மற்றும் அடுத்த கணமே ட்ரஸ்டி என்று இந்த மாதிரியான பொம்மை இல்லைதானே? கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்பொழுது சில நேரம் ஆகிவிடுகிறதா? பயந்து விடுகிறீர்கள் அல்லவா? பின்பு இவர் பயந்து விட்டார் என்று மாயை புரிந்து கொள்கிறது. நன்றாக அடி என்று கூறுகிறது. எனவே பயப்படாதீர்கள். ட்ரஸ்டியாக இருக்கிறீர்கள் என்றால் முன்னதாகவே அனைத்திலிருந்தும் விடுபட்டு விட்டீர்கள். ட்ரஸ்டி என்றால் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். எனக்கு என்னவாகும், அவ்வளவுதான். என்னவாகும் என்பது வந்தது என்றால் பிரச்சனையாகி விடுகிறது. அனைத்தும் நன்றாக இருக்கிறது. மேலும் நல்லது நடக்கத்தான் வேண்டும். இது நிச்சயம். இதைதான் சக்தி நிறைந்த சொரூபம் என்று கூறுவது. அப்படி இன்றைய நாள் இது சக்தி நிரம்பியவராவதற்கான, பற்றுதலை வென்றவர் ஆவதற்கான நாளாகும். பாபாவின் நினைவு மட்டும் அதிகமாக வரட்டும். பாடல் பாடுவதற்கான அவசியமே இல்லை. அப்படி பிரம்மா பாபா ஃபரிஷ்தா சொரூபமானது.
நாடகத்தில் பரமாத்மாவின் காரியத்தை வெளிப்படுத்துவதற்கான காரணம் ஆகிவிட்டது. பிரம்மா பாபா இருக்கிறாரா அல்லது இல்லையா தென்படவில்லையே. பாருங்கள், காலதாமதமாக வந்திருக்கும் நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். ஏன், இப்பொழுது சேவைக்காக சாதனங்கள் ஏற்கனவே தயாராக இருக்கும் நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். 60 வருடங்களை சேர்ந்தவர்கள் வெண்ணெயை எடுத்தார்கள். ஆனால் நீங்கள் வெண்ணெயை சாப்பிடுபவர்கள் வந்துவிட்டீர்கள். இந்த யக்ஞ சரித்திரத்தை கேட்டிருப்பீர்கள் அல்லவா? இவ்வளவு கடும் உழைப்பை நீங்கள் செய்து இருந்தீர்கள் என்றால் ஓடிவிட்டு இருந்திருப்பீர்கள். மேலும் தற்சமயம் சேவைக்கான வாயுமண்டலம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது ஜனாதிபதியானாலும் பிரதம மந்திரியானாலும் அல்லது ஏதாவது தலைவராக இருந்தாலும் பெரும்பான்மையோர் இவர்களுடைய காரியம் நல்லது என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் செய்ய முடியுமா அல்லது முடியாதா, அது வேறு விஷயம். ஒவ்வொருவரின் பங்கு அவரவர்களுடையது. ஆனால் நல்ல காரியம், மேலும் இந்த காரியம் இன்னும் வருங்காலத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று இதையோ கூறுகிறார்கள் அல்லவா? முன்பு என்ன கூறினார்கள்? பிரம்மா குமாரிகளின் முகத்தை கூட பார்க்க கூடாது என்று கூறினார்கள். ஒருவேளை தொடக்க காலத்தில் அழைப்பிதழ் கொடுக்க சென்றால் கூட கதவை மூடி விடுவார்கள். அப்படி நீங்களோ நல்ல நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? சேவைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு சேவை செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு செய்ய முடியும். சாக்கார பிரம்மா பாபாவிற்கு பிறகு கூட பிரம்மா குமாரிகள் வெள்ளி விழாவை கொண்டாடினார்கள், பொன் விழாவை கொண்டாடினார்கள். இப்பொழுது வைர விழா வரை வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று இதையோ அனைவரும் உணர்கிறார்கள். ஏனென்றால் ஏதாவது பெரிய குரு உடலை விட்டு சென்று விட்டார் என்றால் பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. இங்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்ன? இங்கோ இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைந்து இருக்கிறது, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதன் மூலம் இந்த காரியத்தை செய்விப்பவர் தந்தை பரமாத்மா ஆவார் என்று நிரூபணமாகிறது. இதற்கு மாத்தியமாக பிரம்மா பாபா இருக்கிறார். இப்பொழுது கூட பிரம்மா பாபா கருவிதான். இந்த பங்கு வேறு விதமானது. ஆனால் நிமித்தமாக நாடகத்தில் முதலில் சாக்கார பிரம்மா இருந்தார். மேலும் இப்பொழுது ஃபரிஷ்டா ரூபத்தில் பிரம்மா இருக்கிறார். பிரம்மாவை தந்தை என்று கூறுவோம். படைப்பவர் பிரம்மாதானே. இந்த பங்கோ இடையிடையில் குழந்தைகளை பாலனை செய்வதற்காக காரணமாக இருந்தது. மற்றபடி படைப்பவர் பிரம்மா மற்றும் படைப்பு காரியத்தில் இப்பொழுதும் கடைசி வரையிலும் கூட பிரம்மாவின் பங்குதான் இருக்கிறது. அப்படி இன்று நாள் முழுவதிலும் யாரிடமாவது மாயை வந்ததா, ஏதாவது பேரன் பேத்திகளின் நினைவு வந்ததா? அப்படி எப்பொழுதும் இந்த மாதிரி சக்தி நிறைந்தவராக இருங்கள். மேலும் இதற்காக அனைத்தையும் விட சுலபமான விதி 2 வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 வார்த்தைகள் நினைவில் இருக்க முடியும் அல்லவா? முழு முரளியும் மறந்து விட்டாலும். ஆனால் 2 வார்த்தையை நினைவில் வையுங்கள். மேலும் நடைமுறையில் செய்து கொண்டே இருங்கள். இந்த 2 வார்த்தைகள் தெரிந்தும் இருக்கிறீர்கள். ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. ஒன்று நற்சிந்தனை, எதிர்மறையையும் நேர்மறையாக ஆக்குங்கள். இதைதான் நற்சிந்தனை என்று கூறுவது. எதிர்மறையை நேர்மறையாக ஆக்க முடியுமா? மேலும் மாற்றம் செய்ய முடியுமா? காரியம் செய்து கொண்டே நற்சிந்தனை ஓடியதா என்று இதை மட்டும் சோதனை செய்யுங்கள். மேலும் 2வது, அனைவருக்காகவும் நற்சிந்தனையாளர் ஆவது. நற்சிந்தனை மற்றும் நற்சிந்தனை செய்பவர் இரண்டிற்கும் தொடர்பு இருக்கிறது.
ஒருவேளை நற்சிந்தனை இல்லை என்றால் நற்சிந்தனையாளராகவும் ஆக முடியாது. எனவே இந்த 2 விஷயங்களில் கவனம் வைக்க வேண்டும். புரிந்ததா? என்ன செய்வீர்கள்? இதை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இப்பொழுது அதிகமாக அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது என்று பார்த்தோம். மனிதர்கள் நீங்கள் கூறும் ஞான வார்த்தைகளை புரிந்து கொள்வது இல்லை. ஆனால் நற்சிந்தனையாளராகி நல்லெண்ணங்களின் அதிர்வுகளை கொடுத்தீர்கள் என்றால் மாறிவிடுகிறார்கள். மேலும் ஒரு விஷயத்திலிருந்து விடுபடவும் வேண்டும். இந்த பிராமண வாழ்க்கையில் விடுபட போகிறவர்கள் தானே. விடுபடுவதற்கான 9 விஷயங்கள் கூறியிருக்கிறோம். ஒருவேளை இந்த 9 விஷயங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்றால் 9 ரத்தினங்கள் ஆக முடியும். எனவே இன்று பாப்தாதா ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறார். ஒரு பொழுதும் ஏதாவது உடல் நோய் இருந்தால், மனதின் புயல் இருந்தால், செல்வத்தில் ஏற்றம் இரக்கம் இருந்தால், குடும்பத்தில் குழப்பம் இருந்தால், சேவையிலும் குழப்பம் இருக்கிறது என்றால், அப்படி எந்த விதமான குழப்பத்திலும் மனமுடைந்து போகிறவராக ஒரு பொழுதும் ஆகிவிடாதீர்கள். பெரிய மனம் உள்ளவராக ஆகுங்கள். தந்தையின் இதயம் எவ்வளவு பெரியது, சிறியதா என்ன? தந்தை பெரிய இதயம் உள்ளவர் மற்றும் குழந்தைகள் சிறிய உள்ளம் வைத்து விடுகிறார்கள். நோய் வந்துவிட்டது என்றால் வலி ஏற்படுகிறது. வலி ஏற்படுகிறது என்றால் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்படி மனமுடைந்து போவது மருந்தா? நோய் சென்று விடுமா அல்லது அதிகரிக்குமா? எப்பொழுது கணக்கு வழக்கு வந்துவிட்டது, வலி ஏற்பட்டது என்றால் கணக்கு வழக்கு வந்துவிட்டது அல்லவா? ஆனால் மனமுடைந்து போவதால் நோயை அதிகரித்து விடுகிறீர்கள். எனவே தைரியம் உள்ளவராக ஆனீர்கள் என்றால் தந்தையும் உதவி செய்பவராக ஆவார். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று அழுகிறார்கள். பின்பு தந்தையின் உதவி இல்லை என்று நினைக்கிறார்கள். அந்த மாதிரி செய்யாதீர்கள். யார் தைரியம் வைக்கிறாரோ அவருக்கு உதவி கிடைக்கிறது. முதலில் குழந்தைகளின் தைரியம், பின்பு தந்தையின் உதவி. அப்படி தைரியத்தை இழந்து விடுகிறீர்கள். பின்பு தந்தையின் உதவியோ கிடைக்கவில்லை. பாபாவும் தேவையான நேரத்தில் செய்வதே இல்லை என்று யோசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்படி பாதி வார்த்தையை நினைவு செய்யாதீர்கள். பாபா உதவி செய்பவர்தான். ஆனால் யாருக்கு? அந்த பாதியை மறந்து விடுகிறீர்கள். மேலும் பாதியை நினைவு செய்கிறீர்கள் என்றால் பாபாவும் மகாரதி அவர்களுக்கு தான் செய்கிறார். எனக்கோ செய்வதே இல்லை, எனக்கோ கொடுப்பதே இல்லை என்று நினைக்கிறார்கள். முதலில் நீங்கள், பிறகுதான் மகாரதிகள். ஆனால் மனமுடைந்தவர் ஆகாதீர்கள். மேலும் மனதில் ஏதாவது குழப்பம் வந்துவிட்டது என்றாலும் அந்த நேரம் நிர்ணய சக்தி அவசியமாக இருக்கிறது. மேலும் எப்பொழுது உங்களுடைய மனம் தந்தையின் பக்கம் இருக்குமோ அப்பொழுதுதான் தீர்மானிக்கும் சக்தி வர முடியும். ஒருவேளை ஆம் இல்லை ஆம் இல்லை என்று உங்களுடைய குழப்பத்திலேயே இருந்தீர்கள் என்றால் இதே குழப்பத்திலேயே இருந்து விடுவீர்கள். எனவே மனதாலும் கூட மனமுடைந்தவர் ஆகாதீர்கள். மேலும் செல்வமும் மேலே கீழே போகிறது. எப்பொழுது கோடீஸ்வரர்களுக்கே மேலே கீழே போகிறது என்றால் நீங்கள் அவர்கள் முன்பு என்னவாக இருக்கிறீர்கள்? அதுவோ நடக்கத்தான் வேண்டும். ஆனால் யார் தந்தையின் துணை
இறைவனாக இருக்கிறார், மேலும் உண்மையாக இருக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பாபா வயிற்றை நிரப்புவதற்காக ஒரு நேர சாதாரண உணவாவது கொடுத்து விடுவார் என்று உங்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது. 2 வகை காய்கறிகள் இல்லாவிட்டால் கூட ரசம் சாதமாவது கொடுப்பார். ஆனால் வேலையிலிருந்து களைப்படைந்து உட்கார்ந்து விட்டு பின்பு பாபா சாதாரண உணவாவது கொடுப்பார் என்று கூறாதீர்கள். அந்த மாதிரி கவனக்குறைவானவருக்கு, சோம்பல் உள்ளவருக்கு கிடைக்காது. மற்றபடி உண்மையான உள்ளத்தின் மேல் தந்தை மிகவும் திருப்தியாக இருக்கிறார். மேலும் பரிவாரத்திலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். மிக அளவு கடந்ததற்கு பிறகு முடிவு ஏற்படும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அளவு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த மாதிரி சூழ்நிலையில் பரிவாரத்தில் இது நடக்கக்கூடாது, இது நடக்க வேண்டும் என்ற அந்த மாதிரி பிரச்சனை இருக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ட்ரஸ்டியாகி, சாட்சியாகி தந்தையிடமிருந்து சக்தியை பெற்று சூழ்நிலைகளுக்கான தீர்வை காணுங்கள். குடும்பஸ்தனாகி யோசித்தீர்கள் என்றால் இன்னும் பிரச்சனை ஆகிவிடும். முதலில் முற்றிலும் விலகிய ட்ரஸ்டி ஆகிவிடுங்கள். என்னுடையது என்பது வேண்டாம். என்னுடைய பெயர் கெட்டுவிடும், என்னுடைய இழிவு ஏற்படும், என்னுடைய குழந்தை, மேலும் எனக்கு என்னுடைய மாமியார் என்னை அப்படி இப்படி செய்கிறார். இந்த என்னுடையது வருகிறது என்றால் அனைத்து விஷயங்களும் வந்துவிடுகிறது. என்னுடையது என்பது எங்காவது வந்தால் அங்கு புத்தி திரும்பி விடுகிறது, மாறிவிடுகிறது. ஒருவேளை புத்தி எங்கேயாவது குழப்பத்தில் மாறிவிடுகிறது என்றால் இது என்னுடையது என்பதாகும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதை சோதனை செய்யுங்கள். மேலும் எவ்வளவு அதற்கு தீர்வு காண முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு குழப்பமாக ஆகிவிடுகிறது. எனவே அனைத்து விஷயத்திலும் என்னவாக ஆகக்கூடாது, மனமுடைந்து போகக்கூடாது. என்னவாக ஆக மாட்டீர்கள். சொல்வது மட்டுமல்ல, செய்யவும் வேண்டும். பகவானின் குழந்தைகள், இது உறுதியானது. உறுதியான உறுதிமொழி இருக்கிறது அல்லவா? இதை மாயையும் அசைக்க முடியாது. எப்பொழுது இது உறுதியான உறுதிமொழி நிச்சயம் என்றால் பகவானின் குழந்தைகளும் மனமுடைந்து போய்விடுகிறார்கள் என்றால் பெரிய மனம் வைப்பார்கள். வேறு யார் இருப்பார்கள்? வேறு யாராவது இருப்பார்களா? நீங்கள் தானே. அப்படியானால் என்ன செய்வீர்கள்? இப்பொழுது சக்தி நிறைந்தவர் ஆகுங்கள். மேலும் மகன் தந்தையை வெளிப்படுத்தும் பாடத்தை உறுதியாக்குங்கள். உறுதியற்றதாக ஆக்காதீர்கள், உறுதியானதாக ஆக்குங்கள். அனைவரும் தைரியம் உள்ளவர்கள் தானே. தைரியம் இருக்கிறதா? நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து சக்தி நிறைந்த ஆத்மாக்களுக்கு, அனைத்து மாயையை வென்று இயற்கையை வென்ற ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் செய்பவர்களுக்கு, எப்பொழுதும் மனதால் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். இன்று அயல்நாட்டு குழந்தைகளும் அதிகமாக நினைவில் வருகிறார்கள். அனைவருக்கும் மனம் மதுவனத்துடன் இணைந்து உள்ளது. பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளையும் நேரில் பார்த்து பிரத்யேகமான நினைவு மற்றும் சேவைக்கான அன்பு நினைவுகளையும் தருகிறார். பாப்தாதா 1 ரத்தினங்களில் வருவதற்காக 9 விஷயங்களிலிருந்து விடுபட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அவைகள் 1. கோபம் தவிர்த்தல், 2. வீண் எண்ணத்தை விடுத்தல், 3. பற்றை நீக்குதல், 4. பிறர் வழி, பிற சிந்தனை, பிறரை பார்ப்பது, இதை நீக்குதல், 5. அபிமானம், அவமானத்திலிருந்து விடுபடுதல், 6. குழப்பமில்லாமை, 7. வீண் சொல், தொந்தரவு தரும் சொல்லை நீக்குதல், 8. வாடிய முகம் இன்மை,
9 மனமுடையாமல் இருத்தல். வரதானம் டபுள் லைட் மனோநிலை மூலம் பறக்கும் கலையை அனுபவம் செய்பவராக, பந்தனங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவராக ஆகுக. விளக்கம்: நடமாடும் பொழுதெல்லாம் நான் டபுள் லைட் மனநிலையில் உள்ள ஃபரிஷ்தா என்பதை நினைவில் வையுங்கள். ஃபரிஷ்தா என்றாலே பறப்பவர், லேசான பொருள், எப்பொழுதும் மேலே செல்லும், கீழே வராது. அரை கல்பமாக கீழே இருந்தீர்கள், இப்பொழுது பறக்கும் நேரம். எனவே ஏதேனும் பாரம், பந்தனம் இல்லைதானே? தனது பலவீனமான சம்ஸ்காரம், வீணான எண்ணம், தேக உணர்வு, இது போன்ற பந்தனம் மற்றும் சுமைகள் நீண்ட காலமாக உள்ளது. ஆகவே இறுதியில் கீழே கொண்டு வரும். எனவே பந்தனம் இல்லாமல் டபுள் லைட் ஆகி லேசாக இருக்க பயிலுங்கள். ஸ்லோகன்: யாரிடம் சங்கல்பங்களின் சக்தி சேமிப்பாகி இருக்குமோ அவர்களே மனதால் சேவை செய்ய முடியும். குறிப்பு: இன்று அகில உலக யோக தினம், 3வது ஞாயிற்றுக்கிழமை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை சகோதர சகோதரிகள் அனைவரும் யோக நிலையில் அனுபவம் செய்ய வேண்டும். நான் தெய்வீக ஈர்ப்பு நிறைந்த ஆத்மா, உலக வானில் மின்னிக் கொண்டிருக்கிறேன். எனது தெய்வீகம் மற்றும் தூய்மையால் ஆத்மாக்களுக்கு காட்சி கிடைக்கிறது. எனது வழியின் ஒளியால் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் மீண்டும் சத்தியமான வழியில் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓம் சாந்தி.